வைக்கணும். பண்ணைக்குள்ளத உன் வீட்டு வாசல்ல வை, உனக்குள்ளத உன் வீட்டு பின்னால வை. அம்மா, இது ஐயா வீட்டு மரம். ஆடு மாடு மேய்ச்சிராம பத்திரமா பாத்துக்கணுமா? இது நமக்கு இல்லையா? அந்த உரிமை நமக்கு இல்லம்மா. என்னடி பண்றீங்க? கூட்டாஞ்சோறு ஆக்குறோம்க்கா. சரி, நாங்க இன்னைக்கு ஊஞ்சல் ஆடணும். இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. போங்க போங்க, வாங்க போலாம். ஏண்டி, அந்த பசங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க, அதையும் டிஸ்டர்ப் பண்ற? இது பாரு, எனக்குன்னு ஒரு தாட் உண்டு. என்னங்கறியா? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா மாதிரி ஒரு நல்லவரை எங்கேயுமே பார்க்க முடியாது. 3 வயசுல எங்க அம்மா செத்தப்புறம் அவரு எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கேள்விக்குறியா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சேரி ஜனங்க மட்டும் ஏன் 8 பிள்ளையும் 10 பிள்ளையும் பெத்துக்கிட்டு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? சோ இந்த விஷயத்துல மட்டும் நான் இவங்களை பர்வெட்டட் ஜாதியா நினைக்கிறேன். அடியே, உங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர். அவரோட சந்தோஷ தேவைக்கு 1000 வழிகள் இருக்கு. ஆனா இந்த பாமர மக்களுக்கு தெரிஞ்ச ஒரே சந்தோஷம் இந்த தாம்பத்திய வாழ்க்கை தான். அதுல தடம் போடலாம எல்லாருமே ராமனா வாழ்றாங்களே, அதை நினைச்சு நீ சந்தோஷப்படணும்டி. ஐயோ, என்ன பிரெயின் வாஷ் பண்ணாத. தாயே பராசக்தி, என் வாக்கு பொய்யானாலும் நாக்கு பொய்யாகாது. 15 வருஷத்துக்கு முன்னால ஓடி போன உங்க பையன் செத்து போய் இன்னையோட 7 வருஷம் முடிஞ்சு போய் அவனுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்குகளை செய்து முடிச்சிட்டீங்கன்னா உங்க உடம்பும் குணமாயிடும். தாண்ட நிலையில இருக்கிற உங்க குடும்பமும் உயர்ந்த நிலைக்கு வந்துடும். சரி, விதி முடிஞ்சு போச்சு. பரிகாரத்துக்கான விவரங்களை சொல்றேன். உருத்தேர்னு சேவல் 1, முத்துன தேங்காய் 10, 4 படி பச்சரிசி, 2 சீப்பு வாழைப்பழம், இதெல்லாம் வச்சு பரிகாரம் செஞ்சோம்னா இனி வர்ற காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்தாங்கண்ணே. 5 ரூபா கேட்டதுக்கு 50 ரூபா கொடுத்துருக்கீங்க. உங்க பெரிய மனசுக்கு நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றிண்ணே. நான் வர்றேன். ஆத்தாளே எங்கள் அபிராம வல்லியே, அண்டமெல்லாம் பூத்தாளே, மாதுளம்பு நிறத்தாளே, புவியடங்க காத்தாளே, அங்குச பாசாங்குசமம் கரும்பும் அங்கை சேர்த்தாளே, முக்கண்ணியை தொழுவார் கொருத்தேங்கில்லையே. மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, அது மாறுவத போ தீருவத போ நம்ம கவலே. வானம் பொழியுது, பூமி விளையுது இவராலே. யாரது? கவர்மெண்ட்காரரா? எங்க புத்தியம் பாக்குறீங்க? ஜீபகானா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் அதிகாரி இல்ல, வரிக்குடி சேரிய சேர்ந்தவன். 15 வருஷத்துக்கு பிறகு இந்த ஊருக்கு பத்தா முத வர்றேன். யாரு? சாமிக்கணுமானே நீ? ஆமா, நீங்க கோயில்ல பாடுற உண்டகட்டி பாகவதர் சோமநாதன் தானே? ஆமா, இவ்வளவு ஞாபகமா சொல்றியப்பா? பழகினவங்களை மறக்க முடியுங்களா? ஆமா, எங்க அப்பா எப்படி இருக்காரு? நீ எப்படி இருக்கேன்னு அங்க வந்து பாரு. முதல்ல வண்டியில போலாம்.
அப்பா என்ன தெரியல, நான் தான் உங்க மகன் மாணிக்கம். என் பையன் மாணிக்கமா? என்னப்பா அப்படி பாக்குறீங்க? 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிக்கிறாம ஓடி போன உங்க மகன் மாணிக்கம், அது நான் தான்ப்பா. சண்டாளா, கோயில் கால மாதிரி வந்து நிக்கிறான். அவனை செத்துட்டான்னு சொன்னியடா? நான் சொல்லலைங்க, ஜாதகம் சொல்லிச்சு. ஜாதகம் சொல்லுது இல்லடா, உன் வாயில சொல்லுது. இல்லைங்க, பையன் அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. போய் சொல்லடா. மருமகனே, பொட்டியை கொடுங்க. ஐயா, வாயா, உள்ள வாயா. ராசா, பார்த்து வாயா. ஐயா, வாயா. என்னய்யா அப்படி பாக்குற? அது உங்க மாமன் பொண்ணு அஞ்சல. மாமா, உனக்கு 100க்கும் சாவில்ல, 1000க்கு அழிவில்ல. நீ வந்த விஷயத்தை ஊருக்குள்ள சொல்லிட்டு வந்துடுற. என்ன பண்ண? மொத்தக்கும் மொத்தத்தையும் குத்தகை எடுத்த மாதிரி வந்து நிக்கிற, என்ன விஷயம்? அந்த கதை உனக்கு தெரியாதா? என் மாமா 15 வருஷத்துக்கு பிறகு பட்டணத்துல இருந்து இங்க வந்திருக்கு. அப்படியா? சாக்லேட் கொடு. இந்த 10 பைசா கொடு. இந்த சாக்லேட் யாருக்கு வேணும்? 1 கிலோ பாக்கெட் கொடு. 1 கிலோ பாக்கெட் எதுக்கு? அபிஷேகம் பண்ண போறியா அவனுக்கு? அந்த கதை உனக்கு எதுக்கு? சாயங்காலம் 4 கொக்கு தரேன், மாசம் அரைச்சு வச்சுக்கோ. பட்டணத்துல இருந்து மாமா வந்திருக்கு. நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்ப சீக்கிரம் பிள்ளை கட்டுக்கிறியா? போடி, சாக்லேட் எடுத்துக்கோங்கடி. ஆண்டவனே, ஈஸ்வரா, மகாகணபதி, என்ன உங்கூட பேசுறேன்னு பாக்குறியா? பேசலப்பா, அடியில் எரிஞ்சு குமர்றேன். இந்த உலகத்துல நானே சம்சாரம் மட்டும்தான் தீர்காயுசா சேவமா இருக்கணும். நான் பெத்த பையன், இவ பெத்த பையன் கைகால் வராம விளங்காம போயிடணும். ஏங்க, காலங்காத்தால சாமி படத்து முன்னால இப்படி அபசகனமா பேசுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னடி பின்ன, அவன் உன்ன மாதிரி இல்லாம என்ன மாதிரி இல்லாம ஒரு மாதிரியா இருக்கானடி. ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு. என்ன? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி புள்ள வர போயிருந்தியே, இந்த பயல மாத்தி கொண்டாந்துட்டியா? ஏங்க, பெத்த பிள்ளை அவன், கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பேசுறீங்களே. காலத்துக்கும் கஞ்சி ஊத்த போறது அவன் தான். யாரு அவன்? ஆமா. உனக்கு எனக்கும் காலம் பூரா கஞ்சி ஊத்த போறானா? வெளியே வந்து பாருடி என்ன? அவன் பண்ற லோல் தனத்தை. வாடின்றேன். யார் அந்த கொஞ்சம் கிளி? நம்ம வள்ளியூர் நாட்டா பொண்ணு. யா, வாழ்ந்தா 5 நிமிஷமாவது அவளோட வாழ்ந்து செத்து போயிருக்கணும்டா. அதான்டா வாழ்க்கை. பாத்தியா, ரோட்ல போற பொண்ணு கூட 5 நிமிஷம் வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு சொல்றானே, இவன் நமக்கு கஞ்சி ஊத்த போறான். ஆயுசு பூரா நான் கஞ்சி ஊத்துறேன்னு சொன்னா இந்த நாய் சொல்லுச்சு. அந்த பேய்கிட்டே ஏல, மூஞ்சி மாறக்கிட்டீங்களே பாரு. எதிர்த்து பாக்கடா. வாங்கடா. நீ எங்கடா போற? உட்கார்றா, உட்கார்றா. ஏண்டா, ஒரு ஆம்பளை லட்சணமா இல்லாம ஒரு வேலை வெட்டி செய்யாம ரோட்ல போற பண்ண நோட்டு விட்டு கிடக்குறியே, இது நியாயமா இருக்குதா? ஏய், நான் உண்டாடா சொல்றேன். சொல்லு. நான் சின்ன வயசுல கணக்கு புள்ள வேலைக்கு சேர்ந்து மாதம் 30 ரூபாய் சம்பாதிச்சல இந்த வீட்டை கட்டினேன்டா. உன்னால முடியுமா? இப்ப யாராலையும் முடியாது. ஏன்றேன். இப்போ கல்லா போட்டி சாவிய கணக்கு புள்ளகிட்ட கொடுக்கறது இல்ல, முதலாளிமார்களே எடுத்துட்டு போயிடுறாங்க. பாத்தியாடி, எந்த நேரத்துல பத்தேவன என்ன திருட்டு பயன்றான்? இல்லை, சாப்பனா இருந்து கேக்குறேன்டா. ஆம்பளை லட்சணமா உன்னால உழைச்சி 1 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? இல்ல, நானும் மகனா இருந்து சொல்றேன். ஆம்பளையா லட்சணமா 1 ரூபாய் என்ன 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். இது என் அன்னை மீது ஆணை. டேய், இதுக்கும் சாமர்த்தியம் வேணும்டா. அப்ப அதுக்கு தான் நான் லாயக்குங்கிறியா? நீ அதுக்கு தான்டா லாயக்கு. தாயே, விடை கொடுங்கள், நான் வெற்றியோடு திரும்புகிறேன். சின்ராசு, நீ எங்கப்பா போவ? எங்கெல்லாம போவேன்? நீ மனுஷனுக்கா பெத்து வச்சிருக்க? ராட்சசனுக்கு பெத்து வச்சிருக்க. டேய், ஐயா, ஒண்ணு இல்லைங்க. இந்த ஊர்ல காக்கா குருவி முட்டை போட்டா கூட ஐயாவுக்கு தெரியாம இருக்காதுங்க.
இப்ப அதுக்கு என்ன? சிறு வயசுல ஓடி போன மகன் மாணிக்கா இன்னைக்கு இளவட்டமா வந்து நிக்கிறானுங்க. ஐயா உத்தரவு கொடுத்தீங்கன்னா அவனை கூட்டிக்கிட்டு வந்து ஐயா கிட்ட கட்டலான்னு பாக்குறானுங்க. உன் பையன் தானே, இருக்கட்டும். ஏ ஐயா, ஏ ராசா, நீதான் மாணிக்கமா, நீ நல்லா இருக்கணும். மாப்பிள சின்னதா, எப்படி இருக்கீங்க? மாணிக்கா, மாப்பிள சௌக்கியமா? பங்காளே ஒன்னதான். பெரியதா, எப்படி இருக்கீங்க? மாணிக்கா, என்ன தெரியுதா? பேராண்டி மருமகனே, என்ன தம்பி, யாரு வீட்டுக்கும் போகாம இப்படி பறக்க முடிச்சுட்டு இருக்கிறீங்க? இல்ல, மெட்ராஸ் லுங்கி கட்டி இருந்தா என்னப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க, பேண்ட் போட்டிருந்தா என்ன சார் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இங்க என்னன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஆளுக்கு ஒரு உறவு முறை பேரை சொல்லி என்ன கூப்பிட்டதும் நான் திகைச்சு போய் நின்ட்டேன். அதான் தம்பி, ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் கிடைக்கிற அஸ்திவாரமே இந்த சொந்த பந்தம் தான். அடி சேக்க மாணிக்கம் பாட போகுதுடா போட்டி பாட்டு. அதெல்லாம் இல்ல அண்ணே, இப்ப இவங்க பாட்டுல சொன்ன வறுமை எல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னால நான் அந்த ஊரை விட்டு போகும்போது இருந்துச்சு. அது இன்னமும் அப்படியே இருக்குன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? நாம இருக்கிறமே நமக்கு சொந்தம் இல்லைன்னு அர்த்தம். சரி, விவசாயத்தை விடுங்க, ஏதாவது கடை நினைச்சு பொழைச்சுக்கலாமே. தம்பி, நாமெல்லாம் தகுதியிலும் ஜாதியிலும் தாழ்த்தப்பட்டவங்க. நமக்கும் வியாபாரத்துக்கும் ரொம்ப தூரம். நாமெல்லாம் ஏன் இப்படி ஆயிட்டோம்? அப்ப ஊருக்கு வடக்கால இருக்குவே பெருமாள் கோயில். அதுக்கு ஒரு காலத்துல 8 கிராமமும் சொந்தமா இருந்தது. கம்மா பாசனத்தில் உள்ள அவ்வளவு நிலத்திலையும் நம்ம எல்லாரும் ஒன்னா பாடுபட்டோம். நாம சாப்பிட்டது போக மிச்சத்தை கோயில்ல கொண்டு போய் கொட்டணும். நாமளும் நல்லா இருந்தோம், கோயிலும் நல்லா இருந்தது. காலப்போக்குல அந்த நிலத்தை எல்லாம் பராமரிக்க தக்காரா தர்மகர்த்தாவா இப்ப இருக்கிறாரே நம்ம ராஜ்தாரு, அவங்க வர்க்கம் தான் வந்துச்சு. அப்புறம் அது கோயில் நலமா இருந்தது, அவங்க குடும்ப நலமா ஆகி போச்சு. அதுக்கப்புறம் நிலவச்சோரம்னு சர்க்கார்ல ஒரு சட்டத்தை கொண்டாந்தாங்க. அவர் புத்திசாலித்தனமா என்ன செஞ்சாரு தெரியுங்களா? நம்ம எல்லார் பேர்லயும் 4 ஏக்கர் 5 ஏக்கர்னு பட்டாவை போட்டு நிலத்தை சரி பண்ணிட்டாரு. பட்டா நம்ம பேர்ல இருந்தா நிலம் நமக்கு தானே சொந்தம். இப்படி எவனாவது ஒன்ன மாதிரி கேப்பான்னு தெரிஞ்சுதான் அவர் வெத்து பேப்பர்ல எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கி வச்சு விட்டாரு. காடு நனைஞ்சா உழுவ போவோம், கதிர முத்துனா அறுக்க போவோம். ஏதோ குடுக்கற கூலியை வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஊருக்கு அந்த ஆள் ஒண்ணுமே செய்யலையா? ஏன் செய்யல? மங்கமாகாரத்துல கட்டின சத்திரத்துக்கு எங்களை எல்லாம் விட்டு வெள்ளை அடிக்க சொன்னாரு. நாங்களும் அடிச்சோம். மறுநாள் வந்த மந்திரி மிராது தான் இந்த சத்திரத்தை கட்டி வச்சாருன்னு சொல்லி திறந்து வச்சாரு. இதுதான் அவர் கட்டிக்கிட்ட புண்ணியம். நந்தபாலன் கருணை புரிவான், ஆனந்த பாலன் கருணை புரிவான். வணக்கம், நான் உன்கிட்ட கேட்டேனா? ஒரு மரியாதைக்காக. மரியாதை மனசுக்குள்ள இருக்கட்டும். வணக்கம் போடுவீங்க, மனசுக்குள்ள வழுக்கத்தலையா பூசணி தலையான்னு சொல்லுவீங்க. ஆமா, என்ன விஷயமா இங்க வந்த? நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க. உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு வந்தேன். பக்கத்து வீட்டுல போய் சுத்தியல் வாங்கிட்டு வா. சரிங்க. அங்க சுத்தியில் இல்லன்ட்டாங்க. அங்க இல்லைன்னா வீட்டை விட்டு வாங்க வேண்டியதானே? சரிங்க. அங்கே சுத்தியில் இல்லன்ட்டாங்க. ஏண்டா, உன் வாய் சாமர்த்தியத்தை யூஸ் படுத்தி ஒரு சுத்தியல் வாங்க துப்பு இல்ல? இதுக்கு எதுக்குங்க வாய் சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணணும்? சுத்தியில் இருக்கான்னு கேட்டேன், இருந்தா குடுக்குறாங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்றாங்க. எல்லா வீட்லயும் சுத்தியல் வச்சிருக்கானுங்க, கொடுத்தா தேஞ்சு போகும்னு நினைக்கிறானுங்க. காஞ்சா பயலுங்க. நம்ம வீட்டு சுத்தியல் ஜன்னல் இருக்குது, எடுத்துட்டு வா. நம்ம சுத்தியல்பா. ஏயா,
சுத்தியில வீட்டுக்குள்ள வச்சுட்டு என்ன வீடு வீடு அலைய வச்சியே. இனிமே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா என்ன ரேஞ்சில் அலைய விடுவ? ஏண்டா சுத்தியில எழுங்க? இந்த பார், உட்கார்ந்து ஒரே இடத்துல வேலை செய்யற மாதிரி வேலை ஏதாவது இருந்தா குடு, செய்யறேன். இல்லன்னா சுத்தியில் நீயே போய் எடுத்துக்க. உட்காந்து ஆமா, ஒரே இடம். ஆமா. அப்படின்னா நம்ம நாட்டுல 2 இடம் தான். எந்தெந்த இடங்க? ஒண்ணு பழனி, இன்னொன்னு திருப்பதி. அங்க என்ன வேலைங்க? எங்க அப்பா பொல்லாதவன், வயர்லெஸ் மூலமா எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கான். இனிமே உள்ளூர்ல வேலையே கேட்கறது இல்ல, வெளியூர்ல போய் தான் வேலை செய்யறது. வர்றண்டா தர்பூசணி தலையா? காட்டிட்டேடா புட்டிய.